அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியார்களுக்குமே தான் எப்படி தொடர்பு உடையவன் என்பதாக திருமறையில் நமக்கு நினைவுபடுத்துகின்ற பொழுது, ரப்பல் ஆலமீன் அந்த வார்த்தைகளை நபிமார்கள் மூலமாக பயன்படுத்திய அந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லி காட்டுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ்வுடைய வார்த்தை, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறான் என்பதனை சொல்லுவார். பொதுவாகவே அடியார்களுக்கு ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு ஆறுதலோடு இருந்து கொண்டிருக்கிறான், அவன் எப்படி அடியார்களை நேசிக்கிறான் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக, மிகப்பெரிய வாசகமாக அந்த வார்த்தை இருக்கு. லா தஹ்சன், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை ஒவ்வொரு அடியார்களுக்கும் அவர்களுடைய கல்விலே நிறைவாக இருக்கின்ற பொழுது, அவர்களுக்கு கவலை என்ற ஒரு நிலைப்பாட்டை கல்விலிருந்து அல்லாஹ் நீக்கி விடுகிறார். அவர்களுடைய கல்வியிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கவலைகள் எல்லாம் நீக்கி விடுகிறார். அதுதான் ஆறுதல் என்பது. ஒரு அடியான் அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்பது அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருடல்கள், பொருளாதார நிலைப்பாடு, குடும்ப நிலைப்பாடு, சமூக நிலைப்பாடு, சமுதாயத்தின் நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு, இப்படி ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில்தான் அவன் கவலை தோய்ந்தவனாக, அவன் சஞ்சலங்களுக்கு உட்பட்டவனாக, அவன் நெருக்கடிகளுக்கு உள்ளானவனாக தன்னை உணர்கிறான். இந்த உணர்தல் அத்தனையும் நாம் முழுவதுமாக நீக்கி தருகிறோம் என்பதாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது என்று சொன்னால், அதுதான் மிகப்பெரிய ஆறுதல். அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்றக்கூடிய, ஒட்டுமொத்த வாழ்வியலும் புரட்டக்கூடிய ஒரு வார்த்தை. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறான், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இப்படியாக ஆறுதல் ஒரு இடத்துல இப்படி சொல்லுவான், உஜீபு தாவத்த தாயி இதா தானி, அழைப்பாளர்களுடைய அழைப்பிற்கு பதிலளிக்க கூடியவன், நான் பதிலளிக்கிறேன் என்பதாக சொன்னேன். இந்த உலகத்துல ஒரு தாய் தன்னுடைய மகளை, தன்னுடைய பிள்ளைகளை எத்தனை தடவை கூப்பிடுவாங்க? எத்தனை தடவை கூப்பிடுவாங்க? ஒரு 10 தடவை. அதுக்கு மேல தாய்க்கு கோபம் இல்லையா? ஒரு தகப்பனாக இருக்கட்டும், ஒரு நண்பராக இருக்கட்டும், உடனடியாக அதற்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லலாம், ரொம்பவும் அறுதி அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் நீங்கள் நாம் எத்தனை தடவை அல்லாஹுவை கூப்பிட்டாலும், அல்லாஹுவை அழைத்தாலும், அல்லாஹ்விடத்திலே கோரிக்கைகள் வைத்தாலும், அல்லாஹ்விடத்தில் நம்முடைய கவலைகள் கொட்டினாலும், அத்தனை நிலையிலும் அவன் நம்முடைய பதிலை ஏற்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அதுதான் சொன்னான், இதா உஜீபு தாவதாயி இதா தானி, அழைப்பாளர்களுடைய அழைப்பிற்கு அவன் அழைக்கக்கூடிய நேரத்திலே நாம் பதில் சொல்லுகிறோம் என்பதாக. இது மிகப்பெரிய ஆறுதல், இது மிகப்பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்திலே ஒரு அடியானுக்கு ஒரு சிறந்த ஆறுதலோ, சிறந்த பாதுகாப்போ, சிறந்த கண்ணியத்தையோ அல்லாஹ்வை தவிர அடியார்களுக்கு வேறு யாரும் கொடுக்க முடியாது. நாம் எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு எந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தான் நிறைவானது, முழுமையானது. அல்லாஹ்வுடைய அன்புதான் நிறைவானது, அல்லாஹ்வுடைய ஆறுதல் தான் மிகவும் நிறைவானது என்ற சிந்தனையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் ரசூலும் நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஆக அவர்கள் நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்களை அமல் செய்வதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.